தூத்துக்குடி அருகே மாணவிகளுக்கு மது வாங்கி கொடுத்து அத்துமீறியதாக உடற்கல்வி ஆசிரியர் கோவையில் கைது செய்யப்பட்ட நிலையில் பள்ளி முதல்வர் மற்றும் செயலாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருபவர் அதே பகுதியைச் சேர்ந்த பொன்சிங். இவர் கடந்த மாதம் 22ஆம் தேதி மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிக்காக பள்ளி மாணவிகள் 5 பேரை தூத்துக்குடி அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு தங்கியிருந்த அறையில் மாணவிகளுக்கு மது வாங்கி கொடுத்து அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து யாரிடமும் தெரிவிக்க கூடாது என்று மிரட்டியுள்ளதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் குறித்து மாணவிகள் பெற்றோர்களிடம் கூறியுள்ளனர். பெற்றோர்கள் பள்ளியில் இது குறித்து முறையிட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மாணவிகளின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். இதனிடையே மாவட்ட கல்வி அலுவலர் உட்பட அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மாணவிகளிடம் பள்ளிக்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். போராட்டம் நடந்த இடத்திற்கு திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ், வட்டாட்சியர் பாலசுந்தரம் உட்பட அதிகாரிகள் வருகை தந்து பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதற்கிடையே பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் தலைமறைவானார். பெற்றோர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது கல்வி அதிகாரிகள் மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். குற்றம் சாட்டப்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் கோவையில் உள்ளதாக தகவல் கிடைத்தது. போலீசார் அங்கு சென்று உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங்கை கைது செய்தனர். மேலும் பள்ளியின் முதல்வர் சார்லஸ் வீஸ்லி மற்றும் பள்ளியின் செயலர் சையத் அகமது ஆகிய இருவரையும் திருச்செந்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மாணவிகளுக்கு நடந்த துன்புறுத்தலை மறைத்து உடற்கல்வி ஆசிரியரை காப்பாற்ற உதவியதாக இருவர் மீதும் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர்களையும் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் திருச்செந்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் பள்ளி செயலரிடம் விசாரணை நடத்திய போது பள்ளி செயலர் சையத் அகமது தனக்கு நெஞ்சு வலிப்பதாக போலீசாரிடம் தெரிவித்தார். இதையடுத்து அங்கிருந்த போலீசார் அவரை காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் சென்று திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மாணவிகளுக்கு மது வாங்கி கொடுத்து ஆசிரியர் அத்துமீறியதாக கூறப்படும் சம்பவமும் அதை பள்ளி முதல்வர் உள்ளிட்டவர்கள் மறைக்க முயன்ற சம்பவமும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.